நீர்கொழும்பு சிறைச்சாலையில் உயிரிழந்த 28 பேருடைய பிரேத பரிசோதனைகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 28 பேருடைய உடல்கள்ல இதுவரைக்கும் 24 பேருடைய உடல்கள் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு முடிவடைந்து அதற்கான அறிக்கைகள் வெளிவந்திருக்கிறது. இதுல 14 உடலங்கள் துப்பாக்கி சூட்டு காயங்களால உயிரிழந்துள்ளது அப்படின்ற தகவல் இந்த பிரேத பரிசோதனைகள்ல வெளிவந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் மற்றவர்கள் பலமாக தாக்கப்பட்டிருக்காங்க. அதாவது தலையில பலமாக தாக்கப்பட்டு உடல் ரீதியாக தாக்கப்பட்டு தான் உயிரிழந்திருப்பதாக பிரேத பரிசோதனை அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் 2 பேர் உடலுக்கான பிரேத பரிசோதனை அறிக்கைகள் இதுவரையில் வெளிவரல. இன்றைய நாளில் உயிரிழந்தவர்களுடைய உடலங்கள் அவங்களுடைய உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. இதில் இந்திய பிரஜி ஒருவருடைய உடலும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இவர் 2025ஆம் ஆண்டு போன வருஷம் கட்நாயக்க விமான நிலையத்தின் மூலமாக போதைப் பொருள் கடத்தி வந்த என்ற குற்றச்சாட்டின் பேரில் இவர் இந்த சிறைச்சாலையில் அதாவது நீர்கொழும்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். அவருக்கு 74 வயது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த தகவல்கள் சேகரிக்கும் போதுதான் இவர் இந்திய பிரஜி என அடையாளம் காணப்பட்டிருக்காரு. எனவே இதனால்தான் அந்த தரவுகள் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது முழுமையாக காயமடைந்தவர்கள், வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறவங்க, வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டவங்க தொடர்பான தகவல்கள் முழுமையாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இலங்கையில அதிகரித்திருக்கின்ற சிறை கைதிகளை நிர்வகிப்பதற்காக இப்பொழுது சிறைச்சாலைகள் புதிதாக ஆரம்பிக்கப்படுது. நேற்று மகாமோதர காலியில ஒரு பழைய வைத்தியசாலையை சிறைச்சாலையாக மாற்றுவதாக அறிவிச்சிருக்காங்க. இன்றைய நாளில் பழைய போகம்புர சிறைச்சாலை, அதாவது கண்டியில் இருக்கு தானே, கண்டி நகரத்துக்குள்ளே இருக்கிற போகம்புர சிறைச்சாலை, இது 2014ஆம் ஆண்டு சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்கப்பட்டு இது பொது கட்டிடமாக மாற்றப்பட்டு இது ஒரு சுற்றுலா தலமாக இப்ப பயன்படுத்தப்படுது. அங்க பழைய சிறைச்சாலையை பார்க்க போற நிறைய பேருடைய வீடியோக்களை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த சிறைச்சாலையை மீண்டும் ஒரு சிறைச்சாலையாக மாற்றுவதற்கு, பழைய சிறைச்சாலையை மீண்டும் சிறைச்சாலையாக மாற்றுவதற்கான அறிவித்தல் இன்றைய நாளில் அமைச்சினால் வழங்கப்பட்டிருக்கிறது. இது 138 வருடங்கள் பழமையான ஒரு சிறைச்சாலை. எனவே இது எல்லாத்தையும் புதுசாக கொண்டு வந்து இப்பொழுது பல சிறைச்சாலைகள் இருக்கிற கைதிகளை இங்கே கொண்டு வர போறாங்க. எனவே வருகின்ற நாட்களில் இது தொடர்பான இன்னும் சில இடங்கள் அறிவிக்கப்படலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. எனவே அந்த அளவுக்கு கைதிகளோட எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. சமூக வலைத்தளத்தில் ஊடகங்களில் ஒரு வீடியோ வெளியிடப்பட்டிருந்தது. நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள்ள எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு காணொளி. யாரால வெளியிடப்பட்டது தெரியாது, ஆனால் ஊடகங்கள் எல்லாவற்றிலுமே இந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. மிக மோசமான மனிதர்கள் அல்லது கைதிகள் அங்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு சூழலும் இல்லாத தன்மையில முற்றுமுழுதாக சேதமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிறைச்சாலை இப்பொழுது ஒரு, அதாவது கலவரமான அல்லது இப்ப இங்கு கைதிகளை தங்க வைக்க முடியாத ஒரு இடமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது, உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிறைச்சாலை புனரமைப்பு செய்யப்படும் வரை இங்கு கைதிகளை தங்க வைக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறதால நீர்கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து அத்தனை கைதிகளும் வெளி மாவட்டங்களில் இருக்கிற, வெளியிடங்களில் இருக்கிற சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டு கொண்டிருக்காங்க. இது முழுவதும் மாற்றப்பட்டதுக்கு பிறகு இந்த சிறைச்சாலை மீள் புனரமைக்கப்பட போகுது. அதுக்கு பிறகுதான் இந்த கைதிகளை மீள இங்கே கொண்டு வர போறாங்க. அந்த அளவுக்கு மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த சிறைச்சாலை. இது உத்தியோகபூர்வமாகவே இது பாவிக்க முடியாது அப்படி என்று அறிவிக்கவும் பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாம பாதாள உலகத்தை சேர்ந்தவர்கள், அதாவது நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள்ள அங்கிருந்த கைதிகளையோ அங்கிருந்த அதிகாரிகளையோ காப்பாற்றியவர்கள் மீது பாதாள உலகத்தினர் கொலை அச்சுறுத்தல்களை விடுத்து வருவதாக சொல்லப்படுது. குறிப்பாக துப்பாக்கி சூடு நடத்திய போலீஸ் அதிகாரிகள் மீது, அந்த அதிகாரிகளை காப்பாற்றியவர்கள் மீது நேற்றைய நாளில் வெலிக்கடை சிறைச்சாலைக்கு அமைச்சர் ஹர்சனானேக்கார சென்றிருந்த போது தகவல்களை வழங்கிய போலீஸ் அதிகாரிகள் மீது மிகப்பெரிய அளவான கொலை அச்சுறுத்தல்களை பாதாள உலகத்தைச் சேர்ந்தவர்கள் விடுத்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. இதுவும் ஒரு பத்திரிகை இன்றைய நாளில் செய்தியாக வெளியிட்டிருக்காங்க. குறிப்பாக துபாய் போன்ற நாடுகளில் இருந்து இந்த அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. காப்பாற்றியதற்கும் அச்சுறுத்தல் விடுத்து இந்த நடவடிக்கை ஏற்பட்டிருக்குன்னா இன்னும் இந்த அழிவுகளை அவர்கள் அதிகமாக எதிர்பார்த்திருக்காங்க. இது போதாதென்ற அடிப்படையில் ஏன் காப்பாற்றினீங்க என்ற அடிப்படையில் தான் இந்த அச்சுறுத்தல்கள் விடுக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கு. சிறைச்சாலையில் இடம்பெற்ற கலவரத்துக்கு காரணமானவர்கள் தொடர்பான விசாரணைகள்ல, ஆரம்பகட்ட விசாரணைகள்ல கட்டுவல் சுரேஷ் அவருடைய தலைமையில் அவருக்கு கீழ் இயங்கிய 13 பேர், அவரோட சேர்த்து 13 பேர் இந்த கலவரங்களுக்கு காரணமானவங்க, முழு பெருமே பாதாள உலகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்ற தகவல்கள் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. இவர்கள் எல்லாருமே இப்பொழுது கண்டி சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருந்தாங்க. ஆனால் மாற்றப்பட்டதுக்கு பிறகு அங்க இருந்த
கைதிகள், போதைப் பொருளுக்கு எதிரான கைதிகள் இவர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும், கட்டுப்பத்வெல சுரேஷ் மிக கடுமையாக தாக்கப்பட்டிருக்கார். நடக்கக்கூடிய முடியாத அளவுல தாக்கி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இன்றைய நாள் ஒரு சிங்கள பத்திரிகை செய்தி வெளியிட்டிருந்தது. அவ்வளவு பெரிய கலவரம் நடந்தது, அவ்வளவு பெரிய மோதல் நடந்தது நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள்ள. ஒரு கீறல் கூட அவர்களுக்கு ஏற்படலை. இவர்கள் தான் முன்னின்று நடத்தினாங்க, ஆனால் அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படலை அப்படின்னு சொல்லப்பட்டாலும், இவர்கள் கண்டி சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டதுக்கு பிறகு அங்கு இருந்த எதிர் அணியினர், எதிர் குழுவினர் இவர்களை தாக்கியிருப்பதாக சொல்லப்படும். இப்பொழுது இதைவிட இன்னும் ஒரு ஆபத்தான நிலை நாட்டில் பல பிரதேசங்கள்ல இடம்பெற்றிருக்கிறது. டெங்கு நோய் பரவல். டெங்கு நோய் பரவல் காரணமாக இதுவரைக்கும் 45 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த டெங்கு பரவல் கட்டுப்படுத்த முடியாத அளவை எட்டி இருக்கிறது, அதையும் தாண்டி சென்றிருக்கிறது. இந்த ஒரு கிழமையில மட்டுமே 10,000 பேரை நெருங்கி இருக்கிறது டெங்கு நோயாளர்களுடைய எண்ணிக்கை. இதுவரைக்கும் டெங்கு நோயால பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை இந்த வருஷத்துல 65,000 தாண்டி இருக்கிறது. 45 பேர் உயிரிழந்திருக்காங்க. கொழும்பு மாவட்டத்தைச் சேர்ந்த டெங்கு பரிசோதகர்கள்ல 8 பேர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டு இப்பொழுது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க தொடர்ச்சியாக டெங்கு பரிசோதனைகள் நடத்திய இந்த நேரங்களில் இருந்து அவர்களுக்கு டெங்கு நோய் பரவி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இது மட்டுமில்லாமல் கொழும்பு பல்கலைக்கழகம் தங்களுடைய கற்கைகளை இடைநிறுத்தியிருக்காங்க, முழுவதுமாக ஆன்லைனுக்கு மாற்றியிருக்காங்க. இதோட டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருப்பதால வைத்தியசாலைகளிலையும் இடப்பற்றாக்குறை ஏற்பட்டு கொண்டிருப்பதாக சொல்லப்படுது. எனவே இந்த நிலைமையானது மிக மோசமான ஒரு நிலையை எட்டி கொண்டிருக்கிறது. டெங்கு நோய் பரவல் ஏற்படக்கூடிய சூழல், அந்த தன்மை உங்களுடைய பிரதேசங்களில், உங்களுடைய வீடுகளுக்கு அருகாமல் இல்லை உங்களுடைய சொந்தமான காணிகளில் கண்டெடுக்கப்பட்டால் எந்த விதமான மன்னிப்பும் இல்லாமல் மிகப்பெரிய அளவான தண்டப்பணம், சிறை தண்டனை, இந்த மாதிரியான கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மிக அவதானமாக இருங்க. டெங்கு நோய் பரவல் என்றது கட்டுப்படுத்த முடியாத அளவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இது ஒரு முக்கியமான தகவல். பல செய்திகளில் இன்று பார்க்கக்கூடியதாக இருந்தது. திடீரென சொத்துக்கள், திடீரென பண புழக்கம், வீடு வாகனம் வாங்கியவர்கள் மீது மிகப்பெரிய அளவான கவனங்கள் செலுத்தப்பட்டிருக்கிறது. குற்றப்புலனாய்வு பிரிவு அதோடு போலீசார் சேர்ந்து இந்த கண்காணிப்பை நடத்தி வராங்க. திடீரென யாராவது வளவு வாங்கி வீடு வாங்கி இவங்களுக்கு எங்கிருந்து காசு வந்தது அப்படின்ற சந்தேகம் ஏற்படும் பட்சத்தில் அவர்கள் பரிசோதனை செய்யப்படுவார்கள் அல்லது விசாரணைக்கு உட்படுத்தப்படுவாங்க. காரணம்னு சொன்னால் கடந்த நாட்களில் போதைப்பொருள் கடத்தல், சட்டவிரோதமான முறையில் பணம் சம்பாதித்தல் தொடர்பான விசாரணைகள் தொடர்ச்சியாக நடந்து வருது. இதன் அடிப்படையில் நிறைய பேர் மேலே பல தகவல்கள் கிடைக்கப்பட்டிருப்பதாகவும், திடீரென வீடுகள், காணிகள், வாகனங்கள் வாங்கி சந்தேகத்துக்கிடமான முறையில் இருக்கிறவங்க மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கும் அது தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்வதற்கும் காவல்துறையும் சிஐடியும் தயாராகி வருவது, தொடர்பான கண்காணிப்புகளையும் செய்து வராங்க. அதோட நாடு முழுவதும் பொது போக்குவரத்தில் இருக்கிற சாரதிகள், நடத்துனர்களை பரிசோதனை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது. நடமாடும் பரிசோதனை, போதைப் பொருள் பரிசோதனை. எந்த பிரதேசத்தில் இருந்தாலும் திடீரென ஒரு வாகனம் வந்து நிற்கும், அங்க இருக்கிற நடத்துனர்கள், அதோட சாரதிகள், பொது போக்குவரத்து சாரதிகள், இது தனியார் அரசு எல்லாமே பரிசோதனை செய்யப்படுவாங்க. இதுல சிக்கப்பட போறவங்க வேலை இழக்கப்படும், இவர்கள் நிரந்தரமாக வேலையிலிருந்து அகற்றப்படும் நடவடிக்கை கூட இடம்பெற போகுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. காரணம், பொது போக்குவரத்தினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் முகமாக இந்த போதைப்பொருள் பரிசோதனைகள் நாடு முழுவதும் நடக்க போது. இதுவரையில் நடத்தப்பட்ட போதைப்பொருள் பரிசோதனையில் சாரதிகள், குறிப்பாக நடத்துனர்கள், இதுவரைக்கும் 239 பேர் போதைப்பொருள் பாவனை செய்து அடையாளம் காணப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கையும் இவங்கள் வேலையிலிருந்து நீக்கப்பட்ட சந்தர்ப்பங்களும் இதில் பதிவாகி இருக்கிறது. இலங்கையில வாகன இறக்குமதி 20% வீழ்ச்சியை சந்தித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. 20% வீழ்ந்திருக்கிறது கடந்த மாதத்தில். காரணம், 50%க்கும் அதிகமான இறக்குமதி வரி அதிகரிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த விலைகள் அதிகரிக்கப்பட்டது வாகனங்களுக்கு. இதன் காரணமாக 20% வாகன இறக்குமதி வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. மோட்டார் சைக்கிள் இறக்குமதி கொஞ்சம் அதிகரித்திருப்பதாக சொல்லப்பட்டது. கார் வாங்க இருந்தவங்க இப்ப மோட்டார் சைக்கிள் தான் வாங்குறாங்க. ஏன்னா கார் வாங்குற காசுக்கு இப்போ மோட்டார் சைக்கிளோ ஆட்டோ தான் வாங்கலாம். அந்த அளவுக்கு விலை அதிகரித்திருக்கிறது. சர்வதேச ரீதியில பார்த்தா மீண்டும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர், பதட்டம், போரே மீண்டு இருக்கிறது. பதட்டம் என்றதை விட மாறி மாறி தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா ஈரான் மீது பலமான தாக்குதல்களை தொடர்ச்சியாக நடத்தி வருவதாகவும், ஈரானுடைய
ராணுவத்தில் 3 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு பதிலாக கட்டார், பஹ்ரைன், துபாய் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வராங்க. பெரிய அளவா தாக்குதல் நடத்தி வராங்க. முக்கியமான நிலைகள் மீது தாக்குதல் நடத்தி வராங்க. ஈரான் இப்பொழுது இந்த மத்திய கிழக்கின் நாடுகள் மீது தாக்குதல் நடத்துவதை நிறுத்த வேண்டும் என்று பல நாடுகள் இப்பொழுது எதிர்ப்பும் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. அமெரிக்கா கடற்படை தடைகளை அமுல்படுத்துவதற்கு முதல்ல நேற்று கடந்த 24 மணித்தியாலத்துக்குள்ள 10 மில்லியன் பீப்பாய்கள், அதாவது கச்சா எண்ணெய் பீப்பாய்கள் அல்லது எரிபொருள் பீப்பாய்களை ஈரான் வெளியிடங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. உடனடியாக அனுப்பியிருக்காங்க. 24 மணித்தியாலத்துக்குள்ளே 10 மில்லியன் பரல்கள் வெளியில் அனுப்பப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. எனவே இது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அப்படியான தடைகள் ஏற்படுத்தப்படும் பட்சத்தில் ஈரானிலிருந்து எண்ணெய் வெளியில் போக முடியாது என்ற காரணத்தால் இந்த 10 மில்லியனை ஒரே நாளில் அனுப்பியிருப்பதாகவும் சொல்கிறாங்க. இதோட இன்னொரு கவலைக்குரிய விஷயம், ஐரோப்பா நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற வெப்ப அலை மிகப்பெரிய அளவான அனர்த்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த வருஷத்துல மட்டுமே ஜெர்மனியில 5120 பேர் இந்த வெப்ப அலை காரணமாக உயிரிழந்திருக்காங்க. இதுல 74 வயதை சேர்ந்தவர்கள் தான் 90% உயிரிழந்திருக்காங்க. 4270 பேர் 75 வயதை தாண்டியவர்கள் சொல்லப்படுது. இது ஜெர்மனியில மட்டுமே நடந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெயின்ல, போலந்து, நெதர்லாந்து ஆகிய நாடுகளிலையும் அதிகளவான உயிரிழப்புகள், 4000க்கும் அதிகமான உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கிறது இந்த வெப்ப அலை காரணமாக.